எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த திரைப்படங்களில் வந்து ரீல் போட்டு முடித்த உடனே ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்கள்ல, புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு, குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு. அந்த ஸ்லைட் பற்றி தான் எடுத்த உடனே வந்து எல்லா படங்கள்லேயும் ரொம்ப பொறுப்புணர்வாக அந்த டைட்டில் கார்டு போடுறாங்க. ஆனால் அந்த டைட்டில் கார்டுக்கு எந்த விதத்தில் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு விளங்கவே இல்லை. இந்த டாபிக் பற்றி பேசும்போது நான் வந்து படங்களில் வர அதீத வன்முறை பற்றியோ, ஆபாசங்களை பற்றியோ, இல்லை போதை பழக்கங்கள் பற்றி வர படம் பற்றியோ நான் பேச போகிறேன்னு அப்படி தான் எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி படங்களை பற்றி நான் பேச போகிறது இல்லை. லைக் ஒரு லியோ, இது கூலி, துரந்தர், புஷ்பா, இந்த மாதிரி வன்முறை வந்து அடித்தளமாக வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் தாங்கி வர படங்களை பற்றி நான் டச் பண்ண போகிறதில்ல அப்படின்னா அதில் வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்குது. இது வந்து ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி படம். இதில் வந்து தகாத காட்சி அமைப்பு இருக்குது. அதனால் வந்து 18 வயசுக்கு மேலே பார்க்காதீங்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு அதில் இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் வியூவர்ஸ் சாய்ஸில் வந்து நம்ம விட்டுட்டு போகலாம். ஆனால் நல்ல படங்கள் அப்படின்னு தாங்கி ஒரு அறிவிப்பு தாங்கி வரக்கூடிய சில படங்களில் வர சில காட்சி அமைப்புகள் தான் என்னை உண்மையாலுமே என்னை அச்சுறுத்துது. இப்போ ரீசண்டாக நான் வந்து குடும்பத்தோடு போய் பார்த்த படம் அப்படின்னா வித் லவ் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் யூத் அப்படின்னு ஒரு படம். ரெண்டு படமே வன்முறையற்ற, ஆபாசங்களற்ற, குடும்ப பாங்கான, ரொம்ப மெல்லிய உணர்வை சொல்லக்கூடிய படங்களாக வெற்றிகரமான படமாக இங்கே ரீசெண்டாக அமைஞ்சது. ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது சில காட்சி அமைப்புகள் எனக்குள்ளே கொடுத்த அதிர்வை பற்றி தான் நான் இங்கே வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல வந்து வித்லவை பற்றி சொல்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு உட்பி கணவனாக அமையக்கூட ஒருத்தர் கூட அந்த பொண்ணு வந்து டேட்டிங் போகிறாங்க. டேட்டிங் போகும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பப்பு மாதிரி போயிட்டு, டிஸ்கோத்தே மாதிரி போயிட்டு அங்கே வந்து 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஒரே ரூமில் தங்குறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கமான விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அது வந்து அந்த ட்ரிப்பே வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த பயணமே அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் வந்து அப்படி ஒரு நெருக்கமான சம்பவம் நடந்தனால கண்டிப்பாக நம்மளை தான் வந்து இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த மாப்பிள்ளை பையன் கேட்பான், நேற்று நமக்குள்ளே நடந்தது பார்த்தா கண்டிப்பாக நீ என்னை செலக்ட் பண்ணிட்டேன்னு தான் தோணுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு சொல்லும், அது ஜஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணனால அப்படி நடந்திருக்கலாம், நீ அதை வச்சுக்கலாம் நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன்னா நீ தப்பு கணக்கெலாம் போட்டுறாதா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இது வந்து படங்கள் அப்படின்னு தாங்கிட்டு வரக்கூடிய படங்களில் கூட சொல்லாத, வலியுறுத்தாத ஒரு காட்சி அமைப்பு. தண்ணி அடித்தா, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது வந்து ஒரு சமத்துவம் அப்படின்னு இயக்குனர் சொல்ல விரும்புகிறாரான்னு எனக்கு தெரியல. அப்படி தண்ணி அடிச்சுட்டு அது சார்ந்து நடக்கிற எந்த விஷயங்களும் வந்து அது பெரிய அர்த்தம் கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி அமைப்பு இருக்கிறது வந்து எனக்குள்ளே பயங்கர அதிர்வு வந்துருச்சு, பயமாக இருக்குது. அதுபோல் அடுத்தது யூத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து அந்த கதாநாயகன் வந்து பள்ளிக்கூடத்து மாணவன். அவனுடைய 24 ஹவர்ஸ் டியூட்டியே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிற தான் கூட படிக்கிற பொண்ணுங்களோட சுற்றுறது தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக அந்த பையன் இருப்பார். அப்படியே காட்சி அமைப்பு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப திரைக்கதை அமைப்பு எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அதில் வந்து அந்த பையனோட அப்பா கேரக்டர், அது வந்து ஒரு மலையாள ஆக்டர், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அவருக்கு வந்து பையனுக்கு வந்து புத்தி புகட்டுற மாதிரி ஒரு சீன், அதாவது அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கும். காரணம் வந்து
தனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதனால அந்த பொண்ணு தன்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு ஒரு நூதன பழக்கம் என்னென்னா, வீட்டு நடுவில் வீட்டு ஹால்லேயே உட்காந்து தண்ணி அடிப்பார். அந்த தண்ணி அடிக்கிறது வந்து தான் ஒய்ஃபு தான் மகன் பக்கத்தில் உட்காந்து அது விட்னஸ் பண்ணணுமா. அது வந்து ஜோபியலாம், அதாவது வெளியே போய் தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து தப்பு. ஆனால் அதே வீட்டு நடுவில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது வந்து அது ஒரு பண்பாடு மாதிரி. ஒரு மிடில் கிளாஸ் படிக்காத அப்பா அப்படின்னா அப்படி இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது வந்து தன்னுடைய பாசத்தை தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அந்த பையன் வந்து நல்ல மாதிரி சொல்லணும்னா கேட்காம சுற்றிட்டு இருக்கிற அந்த பையன் அது வந்து ஒரு தவ வரிகள் மாதிரி அந்த பையன் கேட்டு அந்த பையனும் தன்னுடைய அப்பாவுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் நல்ல படங்கள், ஆபாசம் இல்லாத யூ சர்டிஃபிகேட் தாங்கிய படங்கள் அப்படின்னு வெளிவடுற இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு போய் பார்க்குறோம். அதில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் கொண்டாடுறோம். அதில் வந்து இந்த மாதிரியான காட்சிகளும் இருக்குது. அது நமக்கு வந்து நமக்குள்ள வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு இல்லை அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுது. இங்கே படங்கள் வன்முறை சார்ந்த படங்கள்னு சொல்கிறது கூட அது வந்து ஒரு சினிமாட்டிக்காக அது ஒரு ஃபேண்டசி காட்சி அமைப்பாக இருக்கனால அது மேலே யாருக்கும் பெருசாக ஒரு எதிர்க்கிறது இல்லை. அது ஒரு சினிமா, அது வந்து நம்ம வந்து ரியல் வாழ்க்கைக்கு வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு கூட ஒரு சிலர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம். பல பேர் சினிமா பார்த்து அப்படியே கெட்டு போகிறவங்க அடாப்ட் பண்ணிக்கவங்க இருக்காங்க. பட் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி மூவிஸ் பார்த்து இதெல்லாம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க. ஆனால் அந்த மாதிரி தெளிவாக இருக்கவங்களுடைய மனநிலையை கூட இந்த மாதிரி நல்ல படங்கள் அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு குடும்பங்கள்லாம் பார்த்து ரசிக்கிற இந்த படங்களில் வைக்கக்கூடிய இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்னால உண்மையாகவே சமுதாயம் ரொம்ப கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் இந்த 2 படத்தினுடைய இயக்குநர்கள் பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். முக்கியமாக இந்த உங்கள் படத்தை வந்து நான் வந்து தவறாக சொல்லணுன்னோ அதை குறைச்சி மதிப்பெண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி திறமையான படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு மிக இளவயது இயக்குநர்கள் உங்ககிட்ட வந்து இந்த வேண்டுகோளை வைக்கிறது வந்து ரொம்ப சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து அப்படி தண்ணி அடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி இப்படி காட்சி அமைப்புகள் வச்சாதான் எல்லாரும் அதை வந்து ரசிக்கிறாங்க, அப்போ தான் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற புரிதலை ரொம்ப தப்புங்க. இவ்வளோ திறமையாக இவ்வளோ சின்ன வயசில் இந்த யூத் பட இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, அவரே பாடி அவரே கதை எழுதி திரைக்கதை டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ திறமையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது உண்மையாலுமே. எனக்கெல்லாம் வந்து இன்னமும் கூட ஒரு பேராவை வந்து ஃபுல்லாக தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ பிழை இல்லாமல் கமா ஃபுல் ஸ்டாப் பிழை இல்லாமல் என்னால் எனக்கு எழுத தெரியல. ஆனால் இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய படத்தில் இயக்கி அதை வெற்றியும் அடைய வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி திறனுள்ள நீங்கள் உங்களுடைய மனநிலையில் இந்த மாதிரி குடி சார்ந்து பண்பாடை சிதைக்கிற மாதிரியான காட்சிகள் வச்சாதான் அந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத வந்து கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களால் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகள் மூலியமாகவும் உங்கள் படத்தை வந்து வெற்றி அடைய வைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதனால் இந்த காணொளி வந்து எதுக்காக நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, அந்த 2 படங்களுமே வின் பண்ணிடுச்சு, நல்லா கலெக்ஷன் பார்த்துருச்சு. இப்போ இந்த என்னோடய விமர்சனம் வந்து எந்த வகையிலையும் அந்த படத்தை பாதிக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். இப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்து வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறதுனால. ஒரு கடலினுடைய ஆழத்தை குறைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எனக்கு தெரியும். ஒரு பெரிய மலையை ஒரு வந்து தள்ளி விட்டு மலை சரிஞ்சு ஓட போகிறதுலன்னு தெரியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சியால் ஒரு பெருங்காட்டை அழிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுபோல் இந்த ஒரு சின்ன காணொளி வந்து யாருக்குள்ளேயாவது ஒரு மாற்றம் நிகழ்த்தலாங்கிற நம்பிக்கையில் செய்கிறேன். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா சந்தோஷம், மாறுதல் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.